பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திரையுலகைச் சேர்ந்த முன்னணி நட்சத்திரங்களே, இந்த விழாவை மிகச்சிறப்பான முறையிலே மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, இந்த திரைப்படத்திலே இயக்குனர், தயாரிப்பாளர் என்று இல்லாமல் மற்றும் இந்த படத்திற்கு முதல் நாள் முதல், அதாவது பேப்பரில் எழுதுகிற முதல் வார்த்தை கதையாகவோ திரைக்கதையாகவோ வடிப்பதற்கும் அதை கடைசி வரையிலும் கூட இருந்து இங்கே நம்ம பார்த்தோமே இந்த ட்ரெய்லரில் இந்த இம்பேக்ட், அதை கிரியேட் பண்ணுற வரையிலும் உழைத்த அனைத்து உதவி இயக்குநர்களுக்கும், ஒளிப்பதிவாளருக்கும், பிற துறையினருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து, இந்த உருவாக்கத்தை, இந்த படைப்பை தருவது எவ்வளவு சிரமம் என்பதை இங்கே வந்தவர், இப்போ உங்கள் பேர் என்ன, ஒரு அருமையான தமிழில் டக்குன்னு இங்கிலீஷை கொண்டாந்து விட்டுறாரு, நல்லா தமிழ் பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த வார்த்தையை இங்கிலீஷுக்கு, ஒன்றா இங்கிலீஷில் பேசுங்க, தமிழில் பேசுங்க, ரெண்டையும் கலந்தாவது பேசுங்க, எப்படியோ தமிழ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. முதல்ல ஒரு அப்படியே கவிதைகளை இருக்கு. தென் வாட் என்னங்கடாது, ஒன்றா எல்லாத்தையும் கலந்து பேசிருங்க. கடுப்பாக்குது இல்லை? இல்லை, எல்லாருக்கும் புரியணும் இல்லை? ஆமாம், தமிழ் எல்லாத்துக்கும் புரியாது. இல்லை, சில ஃபஸ்ட்டு நான் எந்த லாங்குவேஜில் பேசணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்களை போன்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் மேதையை வைத்துக்கொண்டு நான் தமிழ் நல்லா எழுதுவேன், சரளமாக செந்தமிழில் பேச வராது, அதுக்காக கொலை பண்ணக்கூடாது இல்லையா? பட் யூ சி ஓகே, வெல் டன். என்னங்க அது, அதெல்லாம் விட்டுருங்க. செந்தமிழ்னா செந்தமிழ்லையே பேசுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷு கலந்தடிங்க, சொல்லிட்டு செய்யுங்க. இரிட்டேட் ஆகுது காலையில். ஐம் வெரி சாரி டு சே திஸ். ஒரு அழகான திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இதற்கு பின்னால் இருக்கிற போராட்டம் எனது அன்பு தம்பி இயக்குனர் சரவணன் சுப்பையா மீண்டும் டைட்டில் வச்சிருக்கிற காரணமே மீண்டும் அவர் ஜெயிக்க போறாருன்றதுக்காகத்தான் நினைக்கிறேன். திரையுலகம் பல சிக்கலில் மாட்டி மீண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது, இன்னும் மீளவில்லை முழுதாக. இப்போ கிரியேஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது சிதைந்து போய்விட்டது, திசை மாறி போய்விட்டது. ஒரு படம்னு பார்த்தா அதில் ஒரு படம் ஒரு கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு முழுமை பெற்ற ஒரு படங்களை இப்போது நாம் பார்க்க முடிவதில்லை. ஒரு பாடலாகட்டும், ஒரு கவிதையாகட்டும், அது முழுமை பெற வேண்டுமென்றால் நம்ம எடுத்துக்கொண்ட விஷயத்தை அந்த கவிதை மூலமாகவோ பாடல் மூலமாகவோ அல்லது கதை மூலமாகவோ முழுமையாக அழகாக சொல்ல வேண்டும், ஒரு நயத்தோடு, இலக்கிய நயத்தோடு. மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னவென்றால் இப்போது வரக்கூடிய படங்களிலே இந்த நயம் இல்லாமல் போய்விடுகிறது. எந்த உணர்வும் நயத்தோடு சொல்ல வேண்டும், இலக்கிய நயத்தோடு சொல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த படைப்பு ஒரு மிகச்சிறந்த இடத்தை பெறுகிறது. நமது முந்தைய படைப்பாளிகள் பாலச்சந்தர் அவர்கள் செதுக்கிய சிற்பங்கள் எல்லாம் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆய்வுக்காக எடுத்து கொள்ளப்பட்டது. எத்தனை திரைப்படங்கள் அரங்கேற்றம் தொடங்கி இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் எடுத்த திரைப்படங்கள் எல்லாம் வாழ்வியல் கிராமிய வாழ்வியலை அழகாக சொல்லி அது பல பேரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு எம்ஃபில் பட்டங்கள் வாங்கப்பட்டன. அத்தகைய திரைப்படங்கள் ஏன் வருவதில்லை? இதில் என்னையும் சேர்த்துக்கிறேன். சின்ன கவுண்டர்,
கிழக்கு வாசல் போன்ற திரைப்படங்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்யப்பட்டு எம்பில் வாங்கப்பட்டது. இதில் வாழ்வியலை மிஸ் பண்ணிவிட்டு நிறைய படங்கள் நாங்கள் கடந்த ஒரு வாரம் 10 நாளாக நானும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ராமசாமி அவர்களும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறைய படங்களுக்கு போகிறோம். நிறைய எது இல்லையோ அதைத்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எது இருக்கணுமோ அது இல்லையே, அது இல்லாமல் நம்ம தோத்துட்டோம், நம்ம சினிமா வந்து யாரும் பார்க்கறதில்ல, சினிமாவுக்கு வியாபாரம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுல எந்த விதத்திலேயே அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சிறந்த படைப்புகளை உருவாக்கினால் மட்டும்தான் மக்கள் விரும்புவார்கள். சும்மா மக்களை எல்லாம் குறை சொல்லக்கூடாது, தியேட்டருக்காரங்களை குறை சொல்லக்கூடாது. நம்ம எடுக்கிற நம்ம சரக்கு நல்ல சரக்காக இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு சோதனை. இந்த படம் நம்ம தயாரிப்பாளர் என் பேரை சொல்ல இவர் இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்க ஒரு நம்ம போட்டியில் தேர்தலில் நீங்களும் இவர் நின்று ஜெயித்தவர், அற்புதமான மனிதர். அவர் என்ன இந்த உயரத்தில் இருந்துட்டு பெரிய ஹீரோவாக நடிச்சிருக்காருன்னு ஷாக் ஆகிட்டேன் படத்தை பார்த்த உடனே, ட்ரெய்லரை பார்த்த உடனே. இப்படி ஒரு மனிதனால் எப்படி இது சீக்கிரம் முடிச்சுக்குவேன். இவ்வளவு அதாவது உருவம் சிறிது, எனக்கு பேச தெரியாதுன்ட்டார். நல்லா செஞ்சுருக்கார். படத்தில் வில்லனை வச்சு செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக நடித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா மிகப்பெரிய நீங்கள் ப்ரொடியூசராக தோத்தாலும் நடிகராக ஜெயிச்சிட்டா பொழைச்சிக்கலான்ற ஒரு வித்தையை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த நடிகரை அழகாக உருவாக்கிய எனது தம்பி சரவணன் சுப்பையா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தின் காட்சி அமைப்புகள் எல்லாம் பார்த்து பிரமித்து போனேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. முழு படத்தை பார்க்க வாய்ப்பு இருந்தும் நான் அன்று தவற விட்டு விட்டேன். மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். நாம் நம்மை இந்த திரையுலகம் எப்படி இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொருவரின் இல்லத்திற்கும் சென்று எல்லாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு இந்த சினிமா எப்படி உதவி பண்ணிச்சோ அந்த சினிமாவை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பான்கள், கவிஞர் ஐயா மாதிரி மற்ற நண்டாலும் முரளி சார், அப்படி எல்லாரையும் இந்த ஏற்கனவே இவர் சொல்லிட்டார் நேரம் குறைவுன்னு, அதனால் எல்லாரையும் பேரை சொல்ல டைம் இல்லாததால் அனைவருக்கும் ஒரு வணக்கம். ஸோ நம்ம ஆர்வி உதயகுமாரன் சொன்ன மாதிரி மீண்டும் இந்த படத்தை பற்றி நம்ம மீண்டும் மீண்டும் பேசிட்டே தான் இருப்போம். இது ஒரு புது அட்டம்ப்டாக நான் அந்த ட்ரைலரையும் இந்த சாங்கும் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 90s to 2000 கவிஞர் ஐயா பாட்டு வரிகளை வந்து நமக்கு வந்து அதோடைய நினைவு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. கிழக்கு சிமையிலையாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய படங்கள் அவருடைய வரிகள் பார்க்கும்போது ஸோ அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே மறந்துடும். அந்த வரி மட்டும்தான் அந்த ஒரு என்ன கரெக்டான புக் நேம் இல்லை, அந்த வெஸ்டர்ன் கோஸ்டப்பட்டு அந்த தென்மேற்கு பருவ காட்டுற மாதிரி ஒரு கவிதையெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங்ஸில் அப்படியே ஒரு ரிமைண்டராக வருது. இது ஸ்டோரிஸும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டோரியாக இருக்காதுன்ற மாதிரி இந்த நம்ம ட்ரைலர் வந்து ஒரு குழந்தை அப்படின்னும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம்ப்டாக இருக்கும். ஸோ இது தமிழ் சினிமாவில் மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய நம்ம இயக்குனருக்கு சிட்டிசன் மாதிரி அடுத்த ஒரு படைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம நண்பர் என்னுடைய 6 உயிர் தம்பி மணிகண்டன் ஈஸி அட்டம்ப்ட், அருமையான ஒரு அட்டம்ப்ட். ஸோ மணிகண்டனுக்கும் நான் பார்க்கும்போது இப்படி ஒரு நடிப்பு திறமை இருக்குமா அப்படின்றது யோசிக்கவே பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கொடுத்துருக்காரு. இந்த படம் வெற்றி பெற ஊடக நண்பர்களும் ஆடியன்ஸும்
குறிப்பாக இந்த தேட்டர் அதிபர்களுடைய ரொம்ப நெருடலான ஒரு விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு. அதாவது திரைப்பட தயாரிப்பாளர்களை மிரட்டக்கூடிய அளவுக்கு தமிழ் திரைப்பட தேட்டர்களுடைய உரிமையாளர்கள் போயிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு முடிவு எங்கள் தலைவர்களாக ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சிறுபட தயாரிப்பாளர்களாக வந்து படத்தை எடுத்துகிட்டு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோன்றது எங்களை மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறோம், மூக்கனாங்கை தமிழ் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு எங்களுடைய சங்கம் ஒரு மூக்கனாங்கயிறு போட்டு அளக்கணுன்றதை இந்த சபையில் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய இனிய நண்பர் மணிகண்டன் என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படுகிற அவர் நடித்து அவர் தயாரித்து இருக்கிற இந்த மீண்டும் உடைய இசை டீசர் வெளியீட்டு விழா மேடையில் வீட்டிருக்கிற கவிப்பேரரசு ஐயா அவர்களும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஆரூர் சகோதரர் முரளி உள்ளிட்ட அனைவருக்கும், அரங்கில் அமர்ந்திருக்கிற பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, என்னுடைய அருமை நண்பர் மணிகண்டன் அவர்கள் நேற்று தொலைபேசியில் அழைத்தவுடன் இன்றைக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய மணிகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தியும் தெரிவித்து, நீண்ட நாட்களுக்கு பிறகு கவிப்பேரரசுடைய வைர வரிகள் எப்படி நம்மையெல்லாம் ஆட்கொண்டு இருந்ததோ அதுபோன்று ஏதோ குக்கிராமத்தில் பிறந்த எங்களை போன்றவர்கள் கவிப்பேரரசுடைய எழுத்துக்கள் பால் ஈர்க்கப்பட்டிருந்த காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளராக உருவாக வேண்டும் என்று நான் எண்ணிய பொழுது பாலைவனச் சோலைகள் என்கிற படத்தை மீண்டும் ரீமேக் செய்ய வேண்டும் என்று எண்ணிய பொழுது அதனுடைய முதல் தயாரிப்பாளர் வடிவேலை அணுகி அதன் உரிமையை பெற்று அந்த படத்தை தயாரிக்கிற சூழல் ஏற்பட்ட பொழுது கவிப்பேரரசு அவர்களை சந்தித்து அவர் முதல் படத்தில் அந்த படத்தில் பாடல் எழுதியிருந்தார். அவரே மீண்டும் எழுத வேண்டும் என்று அணுகிய பொழுது உடனடியாக ஒத்துக்கொண்டு அந்த படத்தில் இருந்த 5 பாடல்களையும் அவரே எழுதி தந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அதே வரிகள் போன்று அதே தமிழ் சொற்கள் நீண்ட நாளுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞரை போல் கவிப்பேரரசு வைரமுத்துடைய வரிகள் போல் இன்றைக்கு இயக்குனர் சரவண சுப்பையா அவருடைய இயக்கிய இந்த படத்தில் மீண்டும் தமிழ் சொற்கள் தெளிவாக கேட்கிற வகையில் ஒலிக்கிறது. அதற்கு வாய்ப்பளித்த, அதை ஏற்பாடு செய்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் பாடல் எழுதியவர்களுக்கும் இசையமைத்தவர்களுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் வைத்திருக்கும் கவிஞர் ஐயா அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ பேரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் நம்ம பார்த்தேன். இந்த இப்போ சாங்கெல்லாம் பார்த்தீங்க, ரொம்ப எமோஷ்னலான சாங்கு, சென்டிமெண்டலான படம்னு நினைக்காதீங்க. இது ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் வேறு, பயங்கர ஆக்ஷன் படம். ஆனால் காமிச்சது எல்லாமே வந்து ரொம்ப எமோஷ்னல் சென்டிமெண்ட்டாக காமிச்சிருக்காரு டைரக்டர் சார். இன்றைக்கி இந்த மாதிரி இது வந்து ஒரு புது முயற்சி. இந்த படம் வந்து ஒரு புது முயற்சி, கதையே டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. இந்த மாதிரி கதைகள் வர்றதுனால நிறையா முயற்சிகள் மீண்டும் மீண்டும் தொடரும், எல்லா அடுத்த தலைமுறைகளுக்கும் தொடரும். மணிகண்டன் சார் வந்து பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, நடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னார். இது எவ்வளோ அதுக்கு பாடுபட்டாருங்கிறத சொன்னார். அது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சரவண சுப்பையா சார் ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து செதுக்கி வச்சுருக்காரு. நம்ம எல்லா மொழி படங்களையும் பார்க்குறோம். இந்த மாதிரி படங்கள் நம்மளில் டெக்னாலஜியாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப டெக்னிக்கலாக எடிட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோவும் வந்து அவர் உட்காந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சுருக்காரு அந்த படத்தில். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு தயாரிப்பாளர் சங்கமான நாங்களும் உறுதுணையாக இருப்போம். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படத்தின் கதாநாயகனை அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செதுக்கியிருக்கிறார்கள் இயக்குனர் சரவண சுப்பையா அவர்கள்.
படத்தினுடைய பாடல்கள், அது ஒரு தாயினுடைய வலி. அந்த பாடல் வயிறோடு அந்த சாங்கு மிகப்பெரிய தாய்க்குளம் மத்தியிலே மிகப்பெரிய இடத்தை கவர் பண்ணும் என்பது அது உறுதி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இந்த மீண்டும் படம் இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுடைய புகழ்கொடியை மீண்டும் பட்டவழி வீசி பறக்க விடும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எத்தனையோ பேர் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக படம் இவர் வந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அவ்வளோ அற்புதமாக வந்து ஒரு நல்ல படத்தை 2 வருஷனாக எடுத்து அதை ஒரே சிங்கிள் ட்ராக்கில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். சரவண சுப்பையா சார் நல்லபடியாக வரணும். வாழ்த்துக்கள், வணக்கம். 100% எது ஹிட் ஆகும். அப்போ I pray to God to see that the movie becomes a super duper hit with the blessings of all of you here, with the blessings and many more blessings. Surely, நேற்றும் சரவண சுப்பையா, இன்றும் சரவண சுப்பையா, நாளைக்கு சரவண சுப்பையா, மீண்டும் சரவண சுப்பையா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்கே வந்திருக்கும் கவிஞர் ஐயா அவர்களுக்கும், எங்கள் தயாரிப்பு சங்க தலைவர் அண்ணன் முரளி அண்ணா அவர்களுக்கும், செயலாளர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய மியூசிக் டைரக்டர் பாலகுமாரன் அவர்களுக்கும், கேமராமேன் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும், எடிட்டர் ராஜா முகமது அவர்களுக்கும், நடனம் மாஸ்டர் ராதிகா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எனக்கு ரொம்ப மேடையில் பேச வராது. ஃபஸ்ட்டு கூடி கொண்டாந்து விட்டாங்க. இப்போ என்னுடைய டைரக்டர் இந்த படத்தை ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. ரொம்ப கஷ்டங்கள் தான் இந்த படம் எடுக்கிறது. பட் இருந்தாலும் நல்லா எடுத்திருக்கோம். இந்த படத்தை எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.